கசாலி டிகோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 11 2026. ஜியோ பாலிட்டிக்ஸில் பரபரப்பான செய்திகள் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் தேவைப்படுற செய்திகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து திடீர்னு ஏதாவது பரபரப்பாக வரும்போது, ஓ இதெல்லாம் இதுக்கு காரணமோ, இதுக்கெல்லாம் இப்படி பிளாட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த செய்திகளோட தொகுப்பு இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன், இது மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து, அப்புறம் நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே இப்போது தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு மிக அளப்பரியது. அதை தொடர்ந்து கொடுக்கும்போது நம்மளோட தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் சமீபத்தில் பேன் இவிஎம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வாக்கு எந்திரத்தில் ஏற்பட்டிருக்க தில்முல் இதை பற்றி நிறையா நீங்கள் கொடுத்துருக்க ஆதரவு பின்னூட்டத்தில் 99% இல்லை 100% பாசிட்டிவான கமெண்ட்டு. அது அதை பார்த்துட்டு இவர் பொன்ராஜ் அவர்களும் ஐயநாதன் அவர்களும் அதுக்கப்புறம் அங்கே கூட இருக்கிற மற்றவங்களும் அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. இந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்களா அப்படின்னு. ஸோ அந்த அமைப்பை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ சினிமா சம்மந்தப்பட்ட இன்டர்வியூக்களும் அப்பப்போ வரும். சரி, இப்போது இதில் ஹர்மோஸ் அதில் என்ன ஒரு பக்கம் என்ன சொல்கிறார் அமெரிக்க அதிபர், அவர் தான் எல்லாத்தையும் அவர் தான் சொல்லுவார். அங்கே இருக்கக்கூடிய கன்னி வெடிகள், ஓகே, கடலில் வைக்கப்பட்டிருக்க கன்னி வெடிகள் 100% அகற்றிட்டோம், எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏயா கப்பல்லாம் உள்ளே போக பயப்படுது அப்படின்னா வெடிக்கும்ல. அப்போ எப்படி வெடிக்க போகுது? கன்னி வெடி, கன்னி வெடியா எடுத்துட்டோம், ஆனால் வெடிக்கும். அந்த மாதிரி இவர் பேசுறது எல்லாருக்கும் தெரியும். அவர் வாட்டுக்கு ஒன்று பேசுவார், அப்புறம் நடக்குது ஒன்றா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹவுத்தி சம்மந்தப்பட்டு செய்திகள். அதுக்கப்புறம் லெபனான் இப்போ அந்த லெபனானோட அதிபர்கள் ஏவன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இந்த இந்த செய்திகளோட தொகுப்பு இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செய்தியும் நமக்கு முக்கியமானது. காரணம், இந்த வளைகுடா செய்திகளுக்கு இல்லையா, இதுதான் இந்த உலகத்தோட முகத்தையே மாற்றுது அப்படின்னு சொல்லலாம். அது ஒற்றை தலைமை, யூனிபோலார் அப்படின்றது அமெரிக்கா அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு அமெரிக்கா கை கீழே இறங்கி இருக்கு. அப்போ கை கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு என்ன நடக்கும்? எல்லாமே டாலரில் தான் விநியோகம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மாறி யுவானில் இருக்கலாம், ருப்பியில் இருக்கலாம், ரூபியில் இருக்கலாம், அல்லது திராம்ஸில் இருக்கலாம், தினாரில் இருக்கலாம், ரியாலில் இருக்கலாம், எதில் வேணாலும் அவங்கவுங்க கரன்சியில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி, அது கொஞ்சம் இன்னும் அதிகமாக இடத்த பிடிக்கும். அப்புறம் அநேகமாக செப்டம்பரில் நினைக்கிறேன் நம்ம பிரிக்ஸ் கரன்சி, அது வேற இன்ட்ரோடியூஸ் இந்தியாவில் நடக்க போகுது, இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. இந்த பிரிக்ஸ் கரன்சி ப்ளஸ் கிரிப்டோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் அப்படியே கொஞ்சம் இறங்கும் போது ஆட்டம் குறையும். காரணம் உலக அளவில் 800 இடங்கள்ல கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 193 நாடு, 194 நாடு வச்சுக்கலேன், 200 நாடு வச்சுக்கோங்க. 200 நாடுகளில் 800 இடத்துல தளத்தில் 800 இடங்கள்ல தளம் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு நாட்டில் 4 தளங்கள் அந்த கணக்கில் வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணணும்ல, செலவு பண்ணணும்ல. அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. எங்கேருந்து? மக்கள்கிட்டேருந்து பிடிச்சி இழுத்து பறித்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பொருளாதாரம் கீழே இறங்கும் போது வெளியில் மற்ற இடங்கள்ல மற்ற நாடுகளில் இருக்கிற தளங்களுக்கு செலவு பண்ணுறது குறையும். அப்போ அவங்க ஆட்டம் குறையும். அதுக்கப்புறம் கடலில் நான் தான் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடம்லாம் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. ஈரானை வச்சு மொத்த உலகத்தோட முகமும் மாறுது. ஈரானுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணது ஆப்வியஸ்லி சைனா அண்டு ரஷ்யா. சரி, இப்போது ஒரு செய்தியாக பார்த்துட்டு என்னை பார்க்கும்போது நான் அந்த செய்தியை பற்றி சொல்லும்போது அது இங்கிலீஷில் கொஞ்சம் இருக்குது, லேசாக அதை வாசிக்கிறேன், ப்ளஸ் தமிழ்லையும் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஆத்தென்டிகேஷனுக்காக பண்ணுறது. உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சிலர் தான் இங்கிலீஷில் பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. இது இங்கிலீஷில் பேசுறது இல்லை. சரி, போகிற போக்கில் 4 இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கே நல்லது தானே. எப்படி பார்த்தாலும் உலக மொழி இங்கிலீஷ், ஆங்கிலம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதான். இப்போ ஒரு முக்கியமான செய்தி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் இப்போ இல்லை, முன்னாடி எங்கள் இதில் இங்கே இந்த இஸ்ரேலுக்கு இங்கெல்லாம் போகும்போது என்ன நடந்திருக்குன்னு இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, சில படங்களில் வில்லன்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்க ஒரு மாட்டு வண்டிக்குள்ளே அல்லது ஏதாவது ஒரு குப்பை லாரிக்குள்ளே போகிற மாதிரி போவாங்க, என்னன்னே தெரியாத அளவுக்கு. அது மாதிரி அமெரிக்காவோட யூனிபோலார் அப்படின்னா உலகத்தின் மிகப்பெரிய நாடு, அந்த அதிபர்
ஒரு சாதாரண கேட்டரிங் வேனுக்குள்ளே ஒளிஞ்சு போய் அதுக்கப்புறம் மிலிட்ரி ஃப்ளைட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. அப்போது ஒளிஞ்சு போகிற அளவுக்கு என்னென்னா, இங்கே வந்தால் நான் வந்து போட்டு தள்ளிடுவோம்யா, நீ வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்க, அடுத்த இடத்துல நெதன்யாகு இருக்காரு, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தில் அவர் வந்து எதுக்கு துருக்கிக்கு எதுக்கு வந்தாருன்னா, அந்த டைமில் வந்து நேட்டோவோட சம்மிட் நடந்தது. ஓகே, அப்போ துருக்கி வந்து கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கிட்டு அதை அங்கே திருப்பி போகும்போது ரொம்ப அப்படி ஜெய்ஜாண்டிக்காக அவரோட கார்ல எல்லாம் போகலை. கார் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவர் கத்தார் கொடுத்த அந்த 4000 கோடி ரூபாய் ஃப்ளைட்லேயும் போகலை. ஓகே, மிலிட்ரி பழைய ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளைட்டுக்கு போறாரு. அந்த ஃப்ளைட்டில் எதில் போறாருன்னா கேட்டரிங் மேனில் போறாரு அப்படிங்கிறது இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ உயிருக்கு பயந்து பயந்து போற அந்த அதிபர் என்ன பேச்சு எல்லாம் பேசுறாரு. இப்போ வந்து கிட்டத்தட்ட அவரு சொன்ன கணக்குப்படி பார்த்தா 500 பில்லியன் US$ மேலே வந்து இப்போ அவரும் அவர் குடும்பமும் சம்பாதிச்சுக்கான்றாங்க. அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறாங்க? 80 வயசாச்சு, இதுக்கப்புறம் இன்னும் 50 வருஷமாக வாழ போகிறாங்க தெரியல. ஆனால் மறைஞ்சு மறைஞ்சு போன விஷயம் வந்து கேலி கூத்தாவும் எல்லாரும் சொல்லக்கூடிய இடத்துலையும் இருக்கு. ட்ரம்ப்பு அப்போ அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு ஈரான் வந்து ட்ரம்ப்பை பார்த்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ எல்லா உலகம் பூரா வந்து பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லெபனான் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஜோசப் அவுன் அப்படின்றது என்ன சொல்றாரு வந்து, எங்களுக்கு இஸ்ரேலோட ஒரு நல்லுறவு இருக்கு, அப்புறம் இஸ்ரேல் வந்து எங்களை ரொம்ப அளவுக்கு நல்ல விதமாக கவனிச்சுக்கிறாங்க, அப்புறம் எங்களை வந்து ரீபில்டு பண்ணுறதுக்கு சுற்றி நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து சிறப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. யோ, அடிக்கிற பூரா வந்து லெபனானில் வந்து அடிக்கிறான், உனக்கு தான் சொரணை இல்லை, நீ வந்து லெபனானில் அரசாட்சி பண்ணுறது வந்து அமெரிக்காவோட அடிமை. ஓகே, அப்புறம் அந்த லெபனில் இருக்கக்கூடிய ரித்தானியா ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் வரைக்கும் எங்களோட இடம் நான் பிடிச்சிக்கிருவேன் அப்படின்னு இஸ்ரேல் வர்றாங்க. அப்படி பிடிச்சிட்டான்னா இஸ்ரேலுக்கு தண்ணீர் பஞ்சம் குறைஞ்சிரும், டீசலேஷன் பிளான்ட் தேவைப்படாது, இதை வந்து ஃபில்டர் பண்ணாலே போதும். அப்போ அந்த ரிவர் போச்சு அப்படின்னா லெபனானுக்கு வந்து அவங்க அங்கே வந்து லெபனான்ல வந்து உண்மையிலேயே இந்த ஆலிவ் வந்து பயங்கரமாக விளையும். அந்த ஆலிவுக்கு வந்து தண்ணி பாய்ச்சற வழியெல்லாம் போயிடும். அப்புறம் அவங்க வந்து துப்பாக்கி வச்சு நிற்பாங்க, தண்ணி தொட்ட சுட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் தெரியாமல் யாருக்காகவோ எவனோ சொல்கிறாங்க இருக்கா இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக? ஈரானுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 2% ஏறிடுச்சு. ஆயில் ப்ரைஸஸ் அப் நியர்லி 2%. நோ டீல் இன்சைட் டு ரீஓப்பன் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அதை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ரீஓப்பன் பண்ண முடியாதியா அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. அதை ரீஓப்பன் பண்ண வைக்க முடியலை, அமெரிக்காவில் தடுமாறுறாங்க ஒரு பக்கம். ஈரான்ஸ் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் நோ ரீஓப்பனிங் அன்டில் யூஎஸ் பேஸ் வார் காம்பன்சேஷன். இவங்க சொல்கிறது ஒரு பக்கம், சொல்கிறது வந்து இங்கே IRGC இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் திறக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்க டேமேஜ்க்கு எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் கொடுத்தா தான் இதை திறக்க முடியுன்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க, இது ஈரான் சொல்கிற டிமாண்டு, அது வந்து இதை பண்ணாதான் நான் வந்து ஹர்மஸை திறப்பான்னு. அது ஒரு பயங்கரமான இது, அதுக்கு அடுத்து வரும்போது சொல்லுவோம். இப்போ வந்து அங்கங்கே என்ன நடக்குது, ட்ரம்ப் இஸ் த ஒர்ஸ்ட் பிரசிடென்ட் சின்ஸ் அப்படின்னு போட்டு வெல் ட்ரம்ப் அப்படின்னு போட்டு பதாகை வந்து ஒரு லேடி பிடிச்சி நிற்கிறாங்க. அது அங்கங்கே அப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஒர்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து தடித்த தோல், அவருக்கு வந்து ஒன்றும் உரைக்காது அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் ஈரான்ஸ் அட்டாக் ஹேவ் காஸ்ட் அபவுட் 13 billion in damage to the US with 2000+ missiles and drone strikes against US bases since Operation Epic Fury began. அப்போ 2000க்கு மேற்பட்ட மிசைல்ஸு, அப்புறம் ட்ரோனு, அப்புறம் 13 பில்லியன் அப்படின்னா என்னாச்சு, ஒரு ஒரு 1.5 கோடி அந்த அளவுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. இதில் மட்டும் இந்த அவங்க தளத்துலேருந்து மட்டும் அப்படிங்கிறது. த அட்டாக் டேமேஜ் 20 ஃபெசிலிட்டிஸ் இன் 8 countries and damaged or destroyed 42 US aircraft. 42 43 44 வரைக்கும் போச்சு. ஸோ 42 ஏர்கிராஃப்ட் அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஒரு பெரிய டேமேஜ். சரி, இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, சிரியாவில் வந்து முன்னாடி இருந்தது வந்து பஷர் அல் அசாத்ன்னு தான் ரொம்ப வருஷமாக இருந்தார் சிரியாவில். ஓகே, அந்த சிரியா பிரசிடென்ட் வந்து இப்போ எங்கே இருக்கார், தப்பிச்சு ஓடி போய் இதில் ரஷ்யாவில் இருக்கிறார். அப்போ சதாம் ஹுசேன் என்ன பண்ணாங்க, அவர் தப்பிச்சு ஒளிஞ்சு ஒரு வலைக்குள்ள கீழே நிலத்து கீழே வந்து எலிப்பொந்து மாதிரி எடுத்து ஒருத்தர் இருந்தார், அவரை பிடிச்சிட்டு வந்து அவர் மேலே குற்றஞ்சாட்டி தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்போது சிரியாவோட அரசு, இப்போ இருக்கிற அரசு வந்து இவர் இருக்கார் இல்லையா,
சாரா அந்த அரசு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கு, சிரியாஸ் எக்ஸ் பிரசிடென்ட் பஷார் அல் அசாத் அஃபிஷியலி சென்டென்ஸ் டு டெத் பை சிரியன் கோர்ட். சிரியன் கோர்ட் யாரோடது இப்போ? அமெரிக்காவோட அடிவரடி தான் அங்கே இருக்காங்க. ஏன்னா இவரை தூக்கி போட்டு அமெரிக்கா தான் கொண்டு வந்தாங்க. அங்கே பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு வந்து இஸ்ரேல். அப்போது ஹீ கரண்ட்லி ரிசைட்ஸ் இன் ரஷ்யா வேர் ஹீ ஃப்ளட் டு. அதான் ரஷ்யாவில் ஒளிஞ்சிருக்கிறவருக்கு நாங்கள் வந்து தூக்கு தண்டனை அல்ல மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சிரியாவோட கோர்ட் வந்து கொடுத்துருக்கு. அந்த 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 நாடுகளில் அந்த அரபிக் அரப் அந்த அந்த என்ன வளைகுடா நாடுகளில் இதே கேவலமான வேலையை தான் பண்ணிகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஏற்கனவே சொன்னோமே, நம்ம ட்ரம்ப் சேஸ் யூஎஸ் நேவி ஹஸ் கிளியர்டு ஆல் மைன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அண்ட் நவ் ஹஸ் 100% கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் வாட்டர்வே. The claim comes as shipping through Hormuz remains heavily disrupted. அப்போ அங்கே வந்து எந்த கப்பலும் போக முடியல, வர முடியல, போனால் வெடிக்குது, டம்முன்னு வெடிக்குது, யார் அடிக்கல, ஆனால் தானாக வெடிக்குது, எங்கன்னா கன்னி வெடி அப்படின்றாங்கல்ல. இப்போ என்ன சொல்கிறாரு, 100% நாங்கள் வந்து டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் ஏயா கண்ணீர், அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி, அது வந்து இந்த பக்கம் கன்னி வெடி இல்லாட்டும் அடிக்கிறாங்க, அதனால் போக முடியல அப்படின்னு சொல்லி கதறாரு. ஆனாலும் சொல்லணும்ல, எப்படியோ நவம்பரில் வந்து இடைத்தேர்தல் வருதாங்க, அது வரைக்கும் என்னத்தையாவது சொல்லி ஓட்டணும். அப்புறம் ஏதாவது திரும்ப வந்து ஒரு போரை வந்து ஈரான் மேலே தொடுக்கணும். தொடுத்ததுக்கப்புறம் வந்து வெற்றின்னு சொல்லி கூவணும். அங்கே அடி வாங்கினா பரவாயில்ல, அங்கே பத்திரிகையில் வெற்றின்னு சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. இது வந்து 100% எடுத்திருந்தா கப்பல்லாம் போக்குவரத்து வரலாமே, அதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் வந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்கு, ஈரானில் வந்து முஸ்தபா கெமேனி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் ஹேஸ் அஃபிஷியலி எண்டட் ஆல் நெகோசியேஷன்ஸ் வித் ட்ரம்ப் அண்ட் சேஸ். இனி ட்ரம்ப்போட அமெரிக்காவோட எந்த நெகோசியேஷன் கிடையாது. எப்போ அப்படின்னா, அன்டில் த நெகோசியேட் எகெயின் வென் ட்ரம்ப் இஸ் நோ லாங்கர் பிரசிடென்ட். ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட்டாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அங்கே பேச்சுவார்த்தை கிடையாது. ட்ரம்ப் வந்து ரிசைன்மெண்ட் போகட்டும், அல்லது நீங்கள் இம்பீச் பண்ணி அவரை தூக்கி போடுங்க, அப்புறம் புது அதிபர் வரட்டும், அவர்கிட்ட மட்டும் தான் நாங்கள் பேசுவோம், ட்ரம்ப்கிட்ட பேச தயாராக இல்லை அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அனதர் ரீசன் டு கிக் ட்ரம்ப் அவுட் அப்படிங்கிறது தான். ஸோ ஈரான் வந்து சரியான சம்மட்டடி. ஒரு பக்கம் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுங்க, நான் வந்து இதை திறக்கிற பற்றி யோசிக்கிறோன்னு ஐஆர்ஜி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நோ நெகோசியேஷன், நோ டாக், நோ டீலிங் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 10 அதில் வந்து என்ன ஒரு செய்தி வந்துன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆன் மண்டே கால்டு ஃபார் ஈரான் டு பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டேமேஜஸ் அண்ட் டெத் inflicted on the people of Lebanon, Syria, Yemen and Gaza, expanding his demands amid ongoing negotiations with Tehran. இப்போ என்ன சொல்ற, கொஞ்சம் அவர் என்ன சொல்றது வந்து ஆரம்பிச்சாச்சு. இங்கே வந்து அங்கே சிரியாவில், காசாவில் வந்து கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே அப்புறம் லெபனானில், சிரியா, இந்த மாதிரி சுற்றியே இருக்கிற எல்லா இந்த நாடுகள் இருக்கு இல்லையா, லெபனான், சிரியா, ஏமன் அண்டு காசா. ஏமனில் போகிற அடித்தது யார்? இஸ்ரேலும் அமெரிக்கா தான் போய் அடித்தாங்க. அவங்க சாவுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணுமா? ஈரான் தான் பொறுப்பான், ஈரான் தான் காம்பன்சேட் பண்ணணுமா, பதில் சொல்லணுமா? டேய், நான் அடிப்பேன், ஆனால் அவன் காம்பன்சேட் பண்ணோன்னு என்ன விதத்துலடா நீ வர? நீ என்ன இதுக்கடா நீ வந்து அங்கே கப்பல் நிறுத்துற, அங்கே வந்து ஹர்மோஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற? நீ யாரு? நீ வந்து வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகே, நீ எதுக்கு இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து பதில் இல்லை. நீ வந்து ஈரான் தான் பண்ணணும், அவங்களுக்கு வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது, அப்போ நீ வச்சிருக்கல, அப்போ அந்த உரிமை அதெல்லாம் கேட்கறதுக்கு வழி இல்லை. அதாவது கேட்குறவன் கேனையன் அப்படின்னு நினச்சிட்டு பேசுறது. இப்போ வந்து அடி வாங்கியிருக்காங்கல்ல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சவுண்டு குறைஞ்சிட்டே வருது. ஏய், அவனுக்கெல்லாம் நீ தான் காம்பன்சேட் கொடுக்கணும், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பேசுறது. அதுக்கப்புறம் வந்து துர்க்கிஷ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மிலிட்ரி பேசஸ் ஆர் ரேப்பிட்லி இன்க்ரீசிங் த ரிஸ்க் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் இன் த சிரியா, ஈராக், சோமாலியா, சவுதி அரேபியா அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பியன். Israel claims Turkey is replacing the Iran and US with its own interest in MENA and Europe. மிடில் ஈஸ்ட் அசோசியேஷனில் என்னென்னா, இப்போ ஈரான் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாங்க, இப்போ துருக்கி வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கு, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக லிபியாவை பற்றி ஒரு செய்தி. லிபியாவோட லார்ஜஸ்ட் ரிஃபைனரி ஜஸ்ட் காட் ஹிட் அகெயின். ஜாவியா 40 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் ஆஃப் ட்ரிப்போலி, அது தலைநகர் ட்ரிப்போலி, 3 ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் இன் 48 hours. ஓகே, நாஃப்தா டேங்க் பங்க்சர்டு. நாஃப்தாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கெமிக்கல். நமக்கு வந்து மெத்தனால், நாஃப்தா, அப்புறம் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அது கண்டெய்னர் அது ஸ்டோரேஜ் டேங்க் பங்க்சர்டு. அதுக்கப்புறம் வந்து
டேங்க் 42T 4.5 4.5 மில்லியன் லிட்டர்ஸ் கேசலின் டோட்டல் கொலாப்ஸ். அப்போ லிபியா வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது? அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே வந்து பெரிய வெடி, அதில் வந்து எல்லாம் நிறைய பஞ்சராகி போய் கிடக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு வந்து இனி அங்கேருந்து வேற போகாது, ஈராக்லேருந்தும் போகலை, அதுக்கப்புறம் சவுதியிலேருந்தும் ஜீரோ, ஒரு டிராப் கூட போகலை எங்கே ஜூலையில் அப்படின்னு நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து பயங்கர ஆட்டம் கண்டது. இப்போ லிபியாவில் வேற அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ஹஸ் பேர்ன்டு த்ரூ 86% ஆஃப் இட்ஸ் பேட்ரியாட் இன்டர்செப்டார் ஸ்டாக் பைல் சின்ஸ் த வார் வித் ஈரான் பிகன். அப்போ 86% வந்து எல்லாம் அழிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க கையில் மிச்சம் என்ன இருக்கு? பேட்ரியாட்டோட மிசைல்ஸ், அதாவது இன்டர்செப்டார் மிசைல், அது 86% அடிச்சிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு 1000 மிசைல் கையில் வச்சுருந்தாங்கன்னா 860 மிசைல் வந்து முடிஞ்சு போச்சு, அடிச்சிட்டாங்க. மிச்சம் வந்து 140 தான் மிச்சம் இருக்கு அப்படிங்கிறதான் கணக்கு. ஸோ எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் அடித்தாலும் தடுக்கிறதுக்கு வழி இல்லை. மந்த்ஸ் ஆஃப் சஸ்டெயின்டு மிசைல் டிஃபென்ஸ், ஒன் ஸ்டாக் பைல் ரன்னிங் ட்ரை, ஹூ இஸ் ரீசப்ளைங் ஃபர்ஸ்ட், வாஷிங்டன் ஆர் த வார், வாட் ஹேப்பன்ஸ் வென் த ஷீல்டு ரன்ஸ் அவுட் பிஃபோர் த ஷூட்டிங் டஸ் அப்படின்னா, மொத்தத்துக்கு நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி இது வந்து ரிட்டாலியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து ஸ்டாக் பைல் குறைஞ்சி போச்சு. இப்போ ஹவுதிஸோ ஈரானோ அல்லது வந்து இவங்க இருக்காங்க ஈராக்ல இருந்து ஆர்பிஎஃப், அவங்க எல்லாமே அடிச்சாங்கன்னா தடுக்கிறதுக்கு வழி இல்லையே, அப்போ எல்லாம் டேமேஜ் ஆகி போயிருமே அப்படிங்கிறது சவுதி அரேபியா வந்து ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட செய்தி. ஸோ அதான் இன்னைக்கு வந்து இந்த மொத்த கலவையான செய்தியோட தொகுப்பு இவ்வளோதான். இப்போ வந்து ஈரான் ஸ்ட்ராங்கான இது சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை கிடையாது, ஒன்றும் கிடையாது, ட்ரம்ப் வெளியே போக சொல்லுங்க நான் பேசுகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு வேறு வழி இல்லை, எனக்காவது மாற்றி மாற்றி சொல்லணும்னு நாங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.